வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். பிரிண்ட் எடுக்கிறது அதாவது எக்ஸலா இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்ட் வேர்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டா இருந்தாலும் சரி, எத பிரிண்ட் எடுக்கிறனாலும் மெஜாரிட்டி 99% கான்செப்ட் வந்து சேம் கான்செப்ட் தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒரு பேஜ் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்பாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாரி இருக்கும். எனக்கு வந்து நான் ஒரு நான் லேண்ட்ஸ்கேப்ல எடுக்கலாம்னு நினைக்கலாம், A4 ஷீட்ல எடுக்கலாம்னு நினைக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நீட் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டோ இல்லை வந்து பவர் பாயிண்ட்டோ இல்லை வந்து எக்ஸலோ எதை பிரிண்ட் பண்ணுறதுனாலும் சரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பிரிண்ட்டை ப்ரிவியூ பண்ணுறது அப்படின்ட்டு, அடுத்தது வந்து மார்ஜின் எப்படி வைக்கிறது, ஸ்கேலிங் எப்படி பண்ணுறது, ஓரியன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலனாலும் நான் சொல்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். அடுத்து வந்து பேஜ் லே அவுட்டை வந்து எப்படி வியூ பண்ணுறது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர், அதாவது ஹெட்டரை வந்து எப்படி கொண்டாடுறது, அதே மாதிரி ஃபூட்டர் பேஜ் நம்பர் ஒவ்வொரு பேஜ் பிரிண்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக எப்படி வர வைக்கிறது, அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான செல்ஸை மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்டையர் ஷீட்டில் நிறையா டேட்டா இருக்குது. இந்த நிறையா டேட்டாவில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை மட்டும், இப்போ எனக்கு இந்த ரேஞ்சு மட்டும் வேணும், அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது. ஸோ வந்து இந்த வீடியோவில் பிரிண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிரிண்ட்டுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துலையும் போகலாம், ஃபைலில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இங்கே பிரிண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இது வந்து அங்கே போயிட்டு கிளிக் பண்ணலாம் தேவையில்லை, எனக்கு வந்து சிம்பிளாக வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் P அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டரோட செட்டப் என்னென்ன இங்கே செட்டப்பில் கொடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக வரணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன செட்டப்பை ப்ராப்பராக செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். சரி, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் இதை காட்டுறதுக்கு முன்னாடி எஸ்கேப் கொடுத்தேன். எஸ்கேப் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிண்ட் செட்டப் போயிடும். சரி, வந்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக தெரியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து இந்த கார்னர்லேருந்து இந்த எக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜே வரைக்கும் தான் தெரியும். அதே மாதிரி பாட்டம்லேயும் பார்த்திங்கன்னா 79 வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து இந்த டேட்டாவை நான் சும்மா தான் காட்டினேன். அது வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டினேன். சரி, ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் ஸ்டார்ட் பண்ணும். மறுபடியும் கண்ட்ரோல் P கொடுத்துட்டு செட்டப்புக்கு போயிட்டேன். ஸோ இங்கே வந்து செட்டப்பில் என்னென்ன முக்கியமான அம்சங்களை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் இருக்கிறதுல வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸலில் என்ன இருந்துச்சோ அந்த ஐட்டம் எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக இந்த ஐட்டம் தான் டிஸ்பிளே ஆகுது. சரி, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்துவாங்க. இது வந்து இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து போர்ட்ரேட் அப்படிம்பாங்க. போர்ட்ரேட்னா செங்குத்தாக இருக்கிறத வந்து போர்ட்ரேட் அப்படிம்பாங்க. டிஃபால்ட்டாக போர்ட்ரேட் தான் இருக்கும். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கிடைமட்டமாக இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணாவே தெரியும், இந்த இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருங்க, போர்ட்ரேட்டில் டிஃபால்ட்டாக இருக்குது. இதை வந்து லேண்ட்ஸ்கேப் மாற்றணும் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிடைமட்டமாக மாறிடுச்சு. ஸோ வந்து சில பேர்த்துக்கு வந்து எனக்கு வந்து பிரிண்ட் அவுட் வந்து செங்குத்தாக இருக்கிறதா வேணும் அப்படிம்பாங்க. சில பேர் கிடைமட்டமாக இருக்கிறதா விருப்பப்படுவாங்க. ஸோ வந்து ஹரிசாண்டலாக வேணுனாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டப் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஸோ வந்து மோஸ்ட்லி டிஃபால்ட் வந்து போர்ட்ரேட் தான் இருக்கும். ஸோ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமான டேட்டாவை ஆக்குபை பண்ணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து இது முடிஞ்சது. போர்ட்ரேட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகிறது பார்த்திங்கன்னா கம்மியான டேட்டா இதுலேருந்து இது வரைக்கும் தான் டிஸ்பிளே ஆகுது. பட் ஆனால் நமக்கு இருக்கிற டேட்டா வந்து எக்கச்சக்கமான டேட்டா இருக்கட்டுங்களா. ஸோ வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து இது மாதிரி வேணாம், அதாவது டிஃபால்ட்டாக சிஸ்டம் கொடுக்கறது வேணாம், என்டையர் சீட்டில் இருக்கிறது அப்படியே வேணும், எனக்கு வந்து அப்படி வேணும் அப்படின்னா இங்கே வந்து ஸ்கேலிங்னு பாட்டமில் கடைசி ஆப்ஷனாக தான், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டிஃபால்ட் நோ ஸ்கேலிங் தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டு தான் ஒரு குறிப்பிட்ட மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபிட் சீட் ஆன் ஒன் பேஜ் அப்படின்னா, இதை நான் கிளிக் பண்ணேன்னு வைங்க, கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இந்த இடம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, என்டையர் சீட், அதாவது என்டையர் எக்ஸல் ஒன் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்டையர் சீட் எவ்வளோ பாட்டமில் இருந்தாலும் சரி, எவ்வளோ சைடில் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே சீட்டில் கொண்டாந்துடும். ஒரு பிரிண்ட் கொடுத்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்டையர் டேட்டா ஒரே ஒரு பேஜில் வந்துடும். ஒரு பேஜில் வந்துச்சுன்னா உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க, படிக்க முடியாது அப்படின்னா அது மாதிரி எடுக்காதீங்க. சில டைமில் வந்து அது மாதிரி கூட சில பேர் தேவைப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொன்னேன். ஸோ ஒரே பேஜில் வந்துடும். இதில் வந்து இன்னும் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லை, அடுத்தது வந்து ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் ஒன் பேஜ். ஆல் காலம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதைத்தான் வந்து எக்ஸலில் இப்படி செங்குத்தாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் காலம் அப்படிம்பாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே பேஜில் கொண்டாரு அப்படின்னு சொன்னோம்னா இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஸோ இப்போ வந்து தெரியாது என்ன காரணம் அப்படின்னா, இங்கே வந்து ஆல்ரெடி ஒன் பேஜில் நோ ஸ்கேலிங் கொடுங்க. நோ ஸ்கேலிங் கொடுத்தீங்கன்னா பெருசாக வரும். ஸோ இப்போ இந்த காலம் சைடில் இருக்கிறதுலாம் ஒரே பேஜில் வரும் பாருங்கள். நான் அதை செலக்ட் பண்ணோன்னே ஃபிட் ஆல் காலம்ஸ் இன் ஒன் பேஜ்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சைடில் இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பேஜில் வந்துடும். ஸோ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே தான், ஃபிட் ஆல் ரோஸ் இன் ஒன் பேஜ் அப்படின்னா சேம் கான்செப்ட் தான்.
எல்லா ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா ரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் வந்துடும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா இது மாதிரி தான் பிரிண்ட் அவுட் வரும். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்பயே கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த நோ ஸ்கேலிங்லேருந்து ஸ்கேல் பண்ணி ஒரே பேஜில் கொண்டாடுறது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னொரு நான் இந்த எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். எஸ்கேப் கொடுத்துட்டு வேற ஒரு சீட்டுக்கு போகிறேன். எக்ஸாம்பிளுக்காக நான் அந்த சீட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வந்து இதை கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். டேட்டா வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய பேஜ் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய பேஜில் நான் இவ்வளோ சின்ன இடத்துல மட்டும் பிரிண்ட் பண்ண நல்லா இருக்குமா? ஸோ இதை கொஞ்சம் அதிகமான இடத்துல பிரிண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ல. பேஜ் மீதியாக தானே இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை பிரிண்ட் பண்ணிட்டு நோட்ஸில் எழுதுவாங்க. அதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு இதை வந்து ப்ராப்பராக ஃபிட் பண்ணிட்டோம்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேஜ் வீணாகிறத தடுக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, சேம் கான்செப்ட் தான். இந்த ஸ்கேலிங்க்கு போங்க. போயிட்டு இங்கே வந்து கஸ்டம் ஸ்கேலிங் ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட் டூ அப்படின்ட்டு இருக்கும். டிஃபால்ட்டாக 100% தான் இருக்கும். ஸோ இதை நான் இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணிட்டு 150க்கு பண்ணிட்டு ஓகே கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக எப்படி மாறுதுன்னு பாருங்கள். எப்படி பேஜுக்கு வந்து இப்போ நீட்டாக வந்துருச்சுன்னு பாருங்கள். ஸோ வந்து 150% உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு வச்சு நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜில் சைடில் இருந்த இடமோ இல்லை வந்து கீழே இருந்த இடமோ வந்து வேஸ்ட் ஆகாது. கம்ப்ளீட்டாக எக்ஸில் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் தரும். ஸோ இது வந்து எங்கே சேஞ்ச் பண்ண அப்படின்னா, கஸ்டம் மார்ஜின் செட்டிங் இங்கே போங்க, ஸ்கேலிங்க்கு போங்க. ஸ்கேலிங் போயிட்டு உங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ கஸ்டம் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்மளுக்கு பிடிச்சதை வச்சுக்கிறது தான் கஸ்டம் அப்படிம்பாங்க. சரி, ஸ்கேலிங் வந்து கஸ்டம் ஸ்கேலிங் இருந்துச்சு. இப்போ வந்து நோ ஸ்கேலிங் வச்சுக்கலாம். நோ ஸ்கேலிங் வச்சுட்டு டிஃபால்ட்டாக இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, மார்ஜின் செட்டிங். எப்போதுமே பிரிண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்ஜின் அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து கஸ்டம் ஸ்கேலிங்லேருந்து நான் கஸ்டம் ஸ்கேலிங்கை பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து 150% வச்சு ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து மார்ஜின், இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மார்ஜின் அப்படிம்பாங்க. பேஜ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பிரிண்ட்டில், கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் விட்டு அப்புறம் நம்மளோட டேட்டா ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல முடியுது, இந்த சைடும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குது. அதே மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குது, கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குது. ஸோ இப்படி தான் வந்து பிரிண்ட் வரும். ஸோ இதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, இதில் போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மார்ஜின் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நிறையா மார்ஜின் இருக்குது. நார்மல் மார்ஜின் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி நார்மல் மார்ஜின் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபிட் ஆகிடுச்சு. அடுத்தது போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு வைடு மார்ஜின் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் மார்ஜினை வந்து அதிகம் பண்ணிக்கிச்சு. இங்கேயும் அதிகம் பண்ணிக்கிச்சு, எல்லா பக்கமும் அதிகம் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த இடம்லாம் வந்து பிரிண்ட் அவுட்டில் வந்து ஸ்பேஸ் இந்த அளவுக்கு வரும். ஸோ அடுத்தது வந்து நேரோ மார்ஜின் கொடுத்தீங்க அப்படின்னா, நேரோனா ஒரு குறுகிய ஒரு இது பாருங்கள். இப்போ வந்து இது பண்ணோன்னே ரொம்ப கம்மியான இதான் பேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் டேட்டா ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் பிரிண்ட் அவுட்டில் கொஞ்சம் இடம் தான் இருக்கும். ஸோ அது வந்து நேரோ மார்ஜின் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு வேணாம், எனக்கு வந்து கஸ்டம் தான் வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து மேலே கீழே ப்ராப்பராக இருக்கணும்னா கஸ்டம் மார்ஜினை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், போயிட்டு கஸ்டம் மார்ஜின்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, பாட்டம், ஃபூட்டர் எல்லாம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாட்டமில் வந்து ஃபூட்டரை வந்து இது பண்ணணும் அப்படின்னா 0 கொடுத்து ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ 0 கொடுத்து ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறனால இது மாதிரி காட்டுது. அடுத்து இதே வந்து எனக்கு டாப்பில் வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள் பண்ணிவிட்டு இது மாதிரி இன்க்ரீஸ் ஆயிரும். இன்க்ரீஸ் ஆனோன்னு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா டாப்பில் வந்து இந்த ஸ்பேஸை உண்டு பண்ணிடும். இதே உனக்கு சைடில் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள், கஸ்டம் மார்ஜின் போங்க, போயிட்டு இதுலேயே போயிட்டு 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் லெஃப்ட்டில் இருந்து மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணி தந்துடும். ஸோ லெஃப்ட்டுங்கிறது ரைட் சைடு கொடுத்துருக்கோம். ஸோ ரைட்லேருந்து மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணி தந்துடும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ நார்மலாக வச்சுக்கிறேன். அப்போ தான் பார்க்குறது இதாக இருக்கும் அப்படி நார்மல் வச்சுக்கிறேன். பட் நான் நார்மல் வைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நார்மல் வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டா, நம்ம வந்து A4 சைஸில் பிரிண்ட் பண்ணுறதா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணணுமா? மோஸ்ட்லி வந்து மெஜாரிட்டி 98% மக்கள் வந்து A4 ஷீட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் வந்து நம்ம A4 சைஸோட வேறு சைஸ் இருக்கிற பேப்பரை யூஸ் பண்ணாலும் அதுக்கு செட்டப்பை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா, இந்த போர்ட்ரேட்டாக இல்லை ஓரியன்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரியன்டேஷனுக்கு கீழே போங்க. கீழே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். லெட்டர், A4 இருக்கும். A4 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக A4 சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் ஆகிக்கும். ஸோ வந்து A4 சைஸில் பிரிண்ட் பண்ணால் ப்ராப்பராக வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் சைஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா மோர் பேப்பர் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தேவையானதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்கேப் கொடுத்துறேன் மறுபடியும். ஸோ மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து நான் சில இதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன். பட் பிரிண்ட் வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய பேஜ் ஒரு பேஜை பிரிண்ட் அவுட் பண்ணால் பிரச்சனை இல்லை. நிறைய பேஜை பிரிண்ட் அவுட் பண்ணுறப்ப எனக்கு பிரிண்ட் அவுட் எப்படி வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த இடத்துல வந்துட்டு வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வியூவை கிளிக் பண்ணுங்கள். வியூவை கிளிக் பண்ணிட்டு இந்த
பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி தான் ஃபைனல் அவுட்புட் வரும் அப்படின்ட்டு காட்டிடும். அது எத்தனை பேஜாக இருந்தாலும் சரி, 100 பேஜாக இருந்தாலும் சரி, 1000 பேஜாக இருந்தாலும் சரி, ஸோ இது மாதிரி தான் வரும் அப்படின்ட்டு காட்டிடும். ஸோ காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் லைனை இங்கே வேணுன்னா கூட நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில இது சொல்கிறேன் விரும்புகிறேன். ஸோ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸலில் வந்து இதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஹேஷ்டேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்கனால அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலையே நீங்கள் வியூவில் போயிட்டு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் அவுட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஹேஷ்டேஜாக வந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்களா, ஸோ அது வேணுங்கிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 3 பேஜ் இருக்குது, இங்கே ஒரு பேஜ், இங்கே ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இந்த நடுவில் இருக்க இது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஜேனை வந்து இங்கே சின்னதாக இருக்குது. ஸோ இதை வந்து எனக்கு தள்ளி விடணும் அப்படின்னா இதை எப்படி ட்ராக் பண்ணி இந்த சைடு கொண்டாட்டிங்க அப்படின்னா இது இந்த அடுத்த பேஜுக்கு போயிடும், இது வந்து இந்த பேஜில் இன்க்ளூட் ஆகிரும். ஸோ இதே மாதிரி பாட்டம்லேயும் நீங்கள் ஒரு அடுத்த பேஜில் இருக்கிறத கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு ட்ராக் பண்ணி எவ்வளோ முன்னாடி கொண்டு வரணுமோ கொண்டு வரலாம். ஸோ இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா பேஜ் வந்து இங்கே பிரிண்ட் ஆக வேண்டியது ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு பிரிண்ட் ஆகிக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது எங்கே பண்ணணும் அப்படின்னா வியூவில் போங்க, போயிட்டு மேனுவலாக இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எப்படி பேஜ் பிரிண்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் லேஅவுட்லேயே ஸோ இந்த வியூவில் போங்க, வியூவில் போயிட்டு இதை நார்மல் பண்ணிக்கோங்க. நார்மல் போயிட்டு ஹோம் போங்க, கண்ட்ரோல் ஹோம். ஸோ வந்து ஹோம் வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து இதில் போய்ட்டு பேஜ் லேஅவுட்டில் போய்ட்டு இன்னும் எனக்கு இந்த கலரு தீம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரிண்ட் அவுட் வரப்போ இந்த தீம் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கலர் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து கலர் பிரிண்ட் அவுட்டு கொண்டு தான். நார்மல் பிரிண்ட் அவுட்னா நீங்கள் இதில் ஒரு இதில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டையும் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிக்கும். டிஃபால்ட்டாக இது வந்து ஆஃபீஸ் ஃபாண்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே தீம்னு ஒன்று இருக்கும். தீமும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆஃபீஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஆர்கானிக்கு இது மாதிரிலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்போம். ஸோ டிஃபால்ட்டாக வேணுங்கிறத எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸலில் பிரிண்ட் எடுக்கிறதுல வந்து ரொம்ப குரூஷியலான பார்ட் என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் கொண்டாடுறது, அதாவது ஃபூட்டரும் ஹெட்டரும் கொண்டாடுறது ரொம்ப குரூஷியலான பார்ட்டு. இதில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் இதை வந்து நம்ம ஹெட்டர்லையும் ஃபியூட்டர்லையும் கொண்டாடலாம். ஸோ நம்ம இப்போ அதை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்போதுமே நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் பி கொடுத்து இங்கே போயிட்டு இந்த இடத்துலையும் போயிட்டு பேஜ் செட்டப் போகலாம். பேஜ் செட்டப் போயிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு கஸ்டம் ஹெட்டர் நீங்கள் டைப் பண்ணலாம். இங்கே அதே மாதிரி ஃபூட்டரும் நீங்கள் என்ன டைப் பண்ணலாம். பட் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா இங்கே மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒன்று சில டைப் பண்ணோன்னே என்னென்னு நான் அதை சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த மேனுவலாக இங்கே டைப் பண்ணணும். அதுக்கு பதிலாக இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. இங்கே போயிட்டு பேஜ் லேஅவுட் வியூவுக்கு போங்க. வியூவுக்கு போயிட்டு பேஜ் லேஅவுட். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேஜ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம இருந்த டேட்டா எல்லாம் இது மாதிரி தான் பிரிண்ட் ஆக போகுது அப்படின்ட்டு காட்டிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் பேஜில் வரும். ஸோ சைட் பை சைட் கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஃபூட்டர் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் டு ஆட் ஃபூட்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த சைடு ஆட் பண்ணலாம், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணலாம், மிடில் ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணலாம், எங்கே வேணாலும் ஆட் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் உதாரணத்துக்கு வந்து மிடில் ஆட் பண்ணி காட்டுறேன் ஒரு இது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே 1 2 3 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து ஒத்து வராது. ஸோ அதை வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்போ இங்கே கிளிக் பண்ணுறப்ப இங்கே ஒரு டேப் இருக்காது. அதே நான் வந்து இந்த ஃபூட்டரில் இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணோன்னே டிசைன் அப்படிங்கிற ஒரு டேப் ஓப்பன் ஆகும். டிசைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஆம்பர்சன் போட்டு பேஜ் நம்பரோடு வந்துடும். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து 1 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் கொஞ்சம் பாட்டமில் வாங்க. நம்பர் வந்து போட்டுறதுல கீழே இருக்கிறதுனால இன்னும் போங்க, கீழே போங்க. போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 3 4 அப்படின்ட்டு பேஜ் நம்பர் ப்ராப்பராக வந்துடுச்சு. ஸோ வந்து இது இப்படி தான் வந்து பேஜ் நம்பர் ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 20 பேப்பர் இருக்குன்னு வைங்க. ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்டு பேஜ்னு வரது பெரிய மேட்டர் கிடையாது. இது வந்து 10 பேஜ் இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு பேஜ், 10 பேஜில் இருக்குல்ல, இது செகண்ட் பேஜ். அப்படி வந்து எப்படி நல்லா இருக்குன்னு காட்டுக்கலாம். ஸோ வந்து அதை எப்படி கொண்டாந்து காட்டுறேன். ஸோ வந்து நான் இதை இங்கே ஆட் பண்ணுறேன். இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு சேம் ஆப்ஷன் தான், டிசைன் போங்க. டிசைன் போயிட்டு பேஜ் நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு
கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டு ஓஎஃப்னு டைப் பண்ணுங்கள். ஆஃப்னு மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து வந்து இது வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ், எவ்வளோ பேஜஸில் டாக்குமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது இதான். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும். ஸோ இங்கே வந்து ஆம்பர்சன்ட் பேஜ் ஆஃப் அண்ட் பேஜஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1/6 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ், மொத்தம் 6 பேஜ் டாக்குமெண்ட்டில் இது ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கீழே போய் இன்னும் கீழே போங்க. இங்கே வந்து 2/6 அப்படின்னு ஒன்று கட்டுங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 2/6 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் மிடில்லையும் ஆட் பண்ணலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ வந்து அப்படி தான் நீங்கள் ஆட் பண்ண கண்ட்ரோல் ஹோம் கொடுப்போங்க. போயிட்டு இப்படி தான் வந்து இதை ஆட் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த 1/2, 2 ஃபூட்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹெட்டர். ஹெட்டரில் சேம் திங் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். இருந்தாலும் மோஸ்ட்லி என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே போங்க, டிசைனில் போங்க, இதில் வந்து கரண்ட் டேட் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுலேயே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கரண்ட் டைமும் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, என்டர் கொடுத்தா வராது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிளுக்குள்ள போய் கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா டேட்டோட டைமோட மினிட்ஸோட வந்துடுச்சு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, எப்போ பிரிண்ட் எடுத்தாலும் இந்த இது வந்து ஃபார்முலா இருக்கிறது தெரியாது, பட் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டேட்டும் டைமும் சிஸ்டத்தை பொறுத்து அப்டேட் ஆகிக்கும். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டும் டைமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் போய்ட்டு இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். அது வந்து ஃபைல் பாத்து. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸில் வந்து நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கில் பாத் இல்லாத ஷேராக இருக்கும். ஸோ வந்து இந்த பாத்தில் தான் இந்த ஃபைல் இருக்குது, ஒரு வேளை நீங்கள் போய் வேணுன்னா செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஃபைல் பாத்தை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, என்டர் கொடுத்தா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வராது, உள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து என்னோடய நெட்ஒர்க் பாத் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த பாத்தில் போயிட்டு யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் சரி ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஹெட்டரையும் ஃபூட்டரையும் ஆட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம் பாருங்கள். டிசைனில் போங்க. ஸோ இதில் வந்து சீட் நேம் கொடுக்கறனால நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபூட்டரில் வந்து இது வந்து பேஜ் 1/1 அது மாதிரி நீங்கள் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸை வந்து நான் சொல்லிட்டேன். மற்றதெல்லாம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஃபைனலாக நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து இது வந்து ஹோம் போங்க, ஹோம் தேவையில்லை, பேஜ் லேஅவுட் போங்க, வியூ போங்க, ஃபஸ்ட்டு உள்ளே கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இதாகும். ஸோ நார்மல் வந்துருக்கு, நார்மலாக டேட்டாக்கு வந்தாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாமே பார்த்தா ஜஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் என்ன அப்படின்னா பிரிண்ட் எடுக்கிறது வந்து எனக்கு என்டையர் பேஜ் வேணாம்பா, இவ்வளோ டேட்டா இருக்குது, நான் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் என்னால் எடுக்க முடியாது. எனக்கு தேவை எது அப்படின்னா, இந்த இடத்துல ஆரம்பித்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும் பிரிண்ட் அவுட்டில் வந்தால் போதும். இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்தோன்னா என்டையர் சீட், இந்த சீட்டு என்டையர் சீட் வரும் கட்டுங்களா. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த ஏரியா மட்டும் வந்தால் போதும். அப்படின்னா எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னா, ஏரியாவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பேஜ் லேஅவுட் போங்க. பேஜ் லேஅவுட் போயிட்டு எங்கேயும் போகிறதுல பிரிண்ட் ஏரியா இருக்குன்னு செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக கோடு தெரியும், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். கண்ட்ரோல் பி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியா மட்டும்தான் வருது. ஹெட்டர் ஃபூட்டரோட இந்த ஏரியா, எந்த ஏரியா செலக்ட் பண்ணி செட் பண்ணுமோ அந்த ஏரியா மட்டும்தான் வரும். எஸ்கேப் கொடுங்க. திடீர்னு சொல்கிறாங்க இந்த ஏரியா மட்டும் வேணாம், வேறு 8 சீட்டு வேணும் அப்படிங்க அப்படின்னா எப்படி வந்து இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்தோமா இது மட்டும்தான் வருது கட்டுங்களா. ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, இதை ரிமூவ் பண்ணுங்க கட்டுங்களா. ஸோ மறுபடியும் அங்கேயே போங்க, போயிட்டு பிரிண்ட் ஏரியா அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வரும்போது பிரிண்ட் ஏரியா வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஏரியான்னு வரும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எந்த ஏரியாவோ அந்த ஏரியா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். ஸோ வந்து அப்படி நீங்கள் வந்து பிரிண்ட் ஏரியா எந்த ஏரியா இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை செட் பண்ணிட்டு எனக்கு எந்த ஏரியா செட் பண்ணேன்னு தெரில அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஓப்பன் பண்ணி பிரிண்ட் ஏரியா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஏரியா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ ஓகே, இது ஓகே. ஸோ எனக்கு இது வேணாம் அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே போங்க, போயிட்டு கிளியர் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் செக் பண்ணி பாருங்கள், துளியோட வரலையா, ஒன்றுமே வரல. ஸோ இப்படி தான் வந்து பிரிண்ட் ஏரியாவை செக் பண்ணோம். ஸோ வந்து இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான விஷயம். ஸோ பிரிண்ட்டு எடுக்கிறதுல A to Z வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், அதாவது இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் இருக்குது, ஏதாச்சும் கவர் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.